Hello friends, welcome back to Play Tamil Up. இப்போ நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் நம்ம அக்லீஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படம் ஜஸ்ட் ஒரு 1 hour 40 minutes டியூரேஷன் தான். ஆனால் கொஞ்சம் சயின்ஸ் ஃபிக்ஷன் அண்ட் கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு பேஸ்டான ஒரு மூவியை கொண்டு வந்திருக்காங்க. மெயினாக நம்ம தமிழ் டப்டோட தான் ரிலீஸ் ஆகிருக்கு. அண்ட் ஜோய் கிங் தான் உள்ளே நடிச்சிருக்காங்க. ஸோ படம் எப்படி இருந்திருக்கு, உள்ளே என்ன கான்செப்ட்டு, அது எல்லாத்தையும் அப்படியே இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்துலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ படம் வந்து கொஞ்சம் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான கான்செப்ட் அண்ட் அகெயின் ஒரு நாவல் பேஸ்லேருந்து தான் படத்தை வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ் வந்து இப்போ சொசைட்டி டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்டு அதில் வந்து இப்போ ஹியூமன்ஸ் வந்து இன்னொரு ஹியூமனை வந்து ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து ஒரு பியூட்டியான ஒரு சர்ஜரியிலேருந்து அனுப்பணும்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் அப்படியே அழகாக மாறிடுவீங்களாம். அண்டு எல்லா ஹியூமன்ஸும் நல்லபடியாக வாழ்ந்துட்டுருக்காங்க, எந்த ஒரு சண்டை போடாமல். பட் அந்த பியூட்டி சர்ஜரி வந்து உண்மையாகவே அது வெறும் நம்ம அப்பியரன்ஸை மட்டும்தான் வந்து பண்ணா, இல்லை நம்ம பிரெயினையும் வந்து சேஞ்ச் பண்ணா, அது கொஞ்சம் அப்படியே சஸ்பென்ஸாக வச்சுருப்பாங்க. அண்ட் இதுதான் வந்து படத்தோட கான்செப்ட்டு. ஸோ ஜோய் கிங் பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி ஒரு பங்கர் உள்ளே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அண்ட் அங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி சர்ஜரி எல்லாம் நடக்கும். ஸோ 17th பர்த்டே வரைக்கும் அவங்க எல்லோரும் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அண்ட் அதுக்குள்ளே இவங்களும் வந்து எப்போயாச்சும் சிட்டியெல்லாம் போகிறது அண்டு சுற்றி பார்க்குறது. ஆக்சுவலாக படத்தை வந்து நல்லபடியாக அந்த ஒரு கான்செப்ட் இருக்குல்ல ஃபியூச்சரிஸ்டிக்னு, அது கொஞ்சம் அப்படியே நல்லபடியாக எக்ஸ்ப்ளோர்லாம் பண்ணியிருப்பாங்க. விஷுவல் வைஸ் படத்தில் நல்லபடியாக இருந்ததுக்கு. ஸ்டோரி வைஸாக எனக்கு கொஞ்சம் பார்க்கும்போது, ஏன்னா இது ஆல்ரெடி நம்மளுக்கு ஏதோ ஒரு பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். கான்செப்ட் தான் வந்து ஏதோ சர்ஜரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் இன்கேஸ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம டைவர்ஜென்ட் ஒரு சீரீஸே வந்திருக்கு, மூவி ஃப்ரான்ச்சைஸு பார்ட் 1, 2, 3. அதெல்லாம் இதை இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போயிருப்பாங்க. அது 3 பார்ட் வந்ததை இதை அப்படியே சிம்பிளாக ஒரே பார்ட்டில் அவங்க முடிச்சிட்டாங்க. ஸோ படம் வந்து இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் ஃபைனலி நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வந்துடும், லைக் இந்த மாதிரி ஒரு பியூட்டி சர்ஜரின்னு சொல்கிறாங்க. பட் அது அப்படி கிடையாது. இது நம்ம பிரெயினே வந்து அப்படியே அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ இதை தான் நம்மளுக்கு வேணாம், நம்ம வெளியே போகலான்னு. அண்ட் வெளியே ஒரு ரெபல் குரூப் ஆட்டம் ஒன்று இருக்கும். ஸோ அவங்க என்ன பார்த்தீங்கன்னா ஃபுல் நேச்சர் அவங்க பார்ப்பாங்க. அண்ட் அவங்க இந்த மாதிரியெல்லாம் பியூட்டி சர்ஜரி எல்லாம் போக மாட்டாங்க. ஸோ அப்படியே நம்ம ஹீரோயினும் அவங்க உள்ளே ஜாயின் ஆவாங்க. ஆனால் ஜாயின் ஆகும்போது அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மிஷின் இருக்கும். ஸோ அதில் என்ன பண்ணுறாங்க, அது அப்படியே கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக நீங்கள் உள்ளே பார்ப்பீங்க. ஸோ நல்ல பாசிட்டிவான விஷயம் வந்து ஆக்சுவலாகவே விஷுவல்ஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு நல்ல சயின்ஸ் ஃபிக்ஷனான கான்செப்டில் நல்லபடியாக கவர் பண்ணிட்டாங்க. அட் த சேம் டைம் கொஞ்சம் அட்வென்ச்சரஸான இடத்துலையும் வந்து நல்லபடியாக அவங்க இது எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு ஸ்கேட் போர்டு இருக்கும், ஓகேங்களா, அதை வந்து நல்லபடியாக வந்து விஷுவலாக காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த சீன் எல்லாமே ரொம்ப ஹைலைட்டாக படத்தில் இருந்திருக்கு. ஸோ மூவி ஃபுல்லாகவே ஒரு ஜேர்னி ஆட்டம் போயிட்டுருக்கோம். நீங்களும் அப்படியே அது கூட ட்ராவல் ஆகிட்டே இருப்பீங்க. கன்க்ளூஷன் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக முடித்த மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகிருக்கு. அண்ட் இதோட எண்டிங் முடிஞ்சிருச்சான்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ஒரு சஸ்பென்ஸு. ஸோ முடிச்சிட்டாங்க, பட் இருந்தாலும் ஒரு சின்ன கொஷின் மார்க் கூட இருக்குது. ஸோ இது இன்னும் அப்கமிங் கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. பட் நெட்ஃப்ளிக்ஸ்க்கு வந்து லைக் நான் அந்த சைடில் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது இது வரைக்கும் அப்கமிங் பார்ட் 2 அந்த மாதிரிலாம் எதுவுமே மென்ஷன் பண்ணல. மேபி இந்த மூவி நல்லபடியாக போயிடுச்சு, இல்லை சக்ஸஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் இதோட ஒரு நெக்ஸ்ட்டு சீக்குவலான ஒரு மூவி வேணால் கொண்டு வரலாம். ஸோ சொல்கிறேன், இன்கேஸ் நீங்கள் டைவர்ஜென்ட்டோட என்டையர் மூவி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அதே சிமிலரான கான்செப்ட் மாதிரி உங்களுக்கு தெரியும். அங்கேயும் வந்து ஹியூமன்ஸை ஃபுல்லாக வந்து டிஸ்டோபியன் ஏரால் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அண்ட் ஒரு ரெபல் குரூப் ஃபார்ம் ஆகிட்டு அதை வந்து திருப்பியும் ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே சிமிலாரிட்டிஸ் தான் நீங்கள் இதில் பார்ப்பீங்க. ஆனால் என்ன, இது கொஞ்சம் அப்படியே வேறு மாதிரியான ஒரு ஸ்டோரி ஆங்கிளோட கொண்டு வந்திருக்காங்க. ஸோ படம் எனக்கு ரொம்பவே சிம்பிளாக இருந்திருக்கு. அண்ட் இப்போ ப்ளே தமிழ் டப் ரேட்டிங் தரோன்னா நான் 5 தருவேன் அவுட் ஆஃப் 10. நம்ம தமிழ் டப் எப்படி இருக்குன்னு கூட நான் செக் பண்ணியிருக்கேன், நல்லபடியாக இருந்திருக்கு, நல்ல ஹை குவாலிட்டியாக தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்கேஸ் நீங்கள் ஜோய் கிங்கோட ஃபேன் அண்ட் இந்த மாதிரி ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனான மூவியை தேடுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். அண்ட் மேபி உங்களுக்கு இந்த ஸ்டோரி ரொம்பவே பிடிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் இந்த மாதிரி டைவர்ஜென்ட்டோ இல்லை வேறு ஏதாச்சும் இந்த மாதிரி ரெபல் குரூப்பான மூவிஸ் ஏதோ பார்த்ததே இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. பட் நான் நார்மலாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கான்செப்டில் நிறைய மூவிஸ் பார்த்துட்டேன். ஸோ அண்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் லெவல்லையும் கொஞ்சம் வேறு நிறைய வேர்ஷன்ஸ்லாம் நானும் பார்த்துருக்கேன்னா, ஸோ அதனால் எனக்கு அது அவ்வளோ பெருசாக வந்து ஹிட் ஆகலை. அண்ட் பார்த்தோன்னே வாவுன்னு சொல்கிற மாதிரி எனக்கு ஏதோ ஃபீல் ஆகலை. ஸோ பை த வே உங்களோட சாய்ஸ். அண்டு நெட்ஃப்ளிக்ஸில் இப்போதைக்கு நம்ம மல்டி டப் லாங்குவேஜோடையும் அவைலபிளாக இருக்கா. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், இதான் நம்ம ஷார்ட்டான ரிவ்யூ அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணியிருக்கேன். ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Tamil Dub. See you in next video. Bye guys.